அர்ஜுன் வரதராஜன் கேஸோட பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1 வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. கதையை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க பார்ட் 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல இருக்கு. Chapter 7 First Break in the Case. ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த SD கார்டை ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் வச்சு டீக்ரிப்ட் பண்ணி ஓபன் பண்ணிட்டாங்க. உள்ள ஒரே ஒரு ஆடியோ ஃபைல் தான் இருந்துச்சு. அது மர்டருக்கு முன்னாடி நாள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. அந்த 18 செகண்ட் ஆடியோல ஹெவி பிரீதிங், ஜெல்லி கற்கள்ல ஃபுட் ஸ்டெப் சவுண்ட், தூரத்துல டிராஃபிக் சவுண்ட் எல்லாம் கேக்குது. அப்போ அர்ஜுன் மெல்லிசான குரல்ல இத சொல்றார். நான் அந்த சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். 9th ஃப்ளோர் பிளாக்ட் விங்குக்கு உள்ள சேம் சிம்பிள். நான் நினைக்கிறேன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அர்ஜுன் ஃபுல்லா பேசி முடிக்கல. அவரோட சென்டென்ஸ் கட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மெட்டாலிக் கிளிங்க் சவுண்ட் கேக்குது. அப்புறம் யாரோட ஃபுட் ஸ்டெப்ஸ்னு தெரியல, ஆனா நல்லா ஃபாஸ்டா ஓடுற சவுண்டும் கேக்குது. அப்புறம் ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான க்ளூ. காவ்யா ராமன் வேலை செய்யற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 9th ஃப்ளோர் இருக்கு. அதோட ஓல்ட் பிளாக்கோட 9th ஃப்ளோர் 6 மாசமா ரெனோவேஷனுக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அர்ஜுன் அவர் கையில கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்டும் ஹாஸ்பிட்டல் டைலும் வச்சிருந்தாரு. இப்போ அவர் 9th ஃப்ளோர்னு ஆடியோல சொல்லியிருக்காரு. சோ அர்ஜுனை கொன்னதுக்கு முன்னாடி நைட்டே இல்ல அதுக்கு முன்னாடி நைட்டு அந்த க்ளோஸ்டான 9th ஃப்ளோருக்கு போயிருக்காரு. அங்கதான் அவர் சோர்ஸ பார்த்திருக்காரு. அது என்ன சிம்பிள், யாரு அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? ஓகே டிடெக்டிவ்ஸ், இப்போ நம்ம கிட்ட ஸ்ட்ராங் லொகேஷன், ஹாஸ்பிட்டல் 9th ஃப்ளோர் இருக்கு, கன்ஃபர்ம்டு த்ரெட்டும் இருக்கு. நம்ம கிட்ட 2 டாஸ்க்ஸ் இருக்கு. CA- க்ளூவை டீகோட் பண்ணணும், 9th ஃப்ளோர் உள்ள விசாரணை பண்ணணும். சாப்டர் 8. அர்ஜுனோட ரூம்ல வார்ட்ரோப் பின்னாடி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒரு கசங்கி இருந்த சின்ன பேப்பரை ஃபைண்ட் பண்ணாங்க. அந்த பேப்பருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு சிம்பிள், ஒரு சர்க்கிள், அதுக்குள்ள CAன்னு 2 எழுத்து, அதுக்கு அடியில 2 வாட்டி அண்டர்லைன் பண்ணிருந்துச்சு. இது என்னன்னா, மெரினா பீச்ல அந்த பெஞ்சில கார்வ் பண்ண அந்த CA- க்ளூவோட ஃபுல் ஃபார்ம். அந்த பேப்பரோட பின்னாடி ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்ஸ் இருந்துச்சு. 7 டேட்ஸ். அதுல மோஸ்ட் ரீசன்ட் டேட்டு 15/10. அந்த எல்லா டேட்ஸ்லயும் காவ்யா வேலை செய்யற அந்த ஓல்டு பிளாக் ஹாஸ்பிட்டல்ல 3 பேஷண்ட்ஸ் சஸ்பிஷியஸான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இறந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லா டெத்ஸும் ரெக்கார்ட்ல கார்டியாக் அரெஸ்ட்னு தான் ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க. அர்ஜுனோட டையிங் க்ளூவான CA- அர்த்தம் கார்டியாக் அரெஸ்ட்னு இருக்கலாம். காவ்யாராமன் தான் இப்போ நேரடியாக ஹாஸ்பிட்டல்ல நடந்த மிஸ்ட்ரிக்கு லிங்க் ஆகி இருக்காங்க. ஓகே டிடெக்டிவ்ஸ், உங்க கொஸ்டினும் கரெக்ட். ஆனா உங்க கொஸ்டினோட பதில் என்ன? அதுதான் நெக்ஸ்ட் சாப்டர். சாப்டர் 9 இன்டராகேட்டிங் காவ்யா ராமன். கமிஷனர் ஆபீஸோட இன்டர்வியூ ரூம் கோல்டா சைலண்டா பிரைட்டான லைட்ல இருந்துச்சு. காவ்யா காமா உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா அவங்களோட ஃபிங்கர்ஸ் பாம தட்டிட்டு இருந்துச்சு. ஒரு நர்வஸ்னஸோட. போலீஸ் டைரக்டா கேள்வி கேட்டாங்க. அர்ஜுன் இறந்த நைட் 10:45 PM-க்கு 11:15 PM-க்கு நடுவுல நீங்க எங்க இருந்தீங்க? காவ்யா ஷார்ப்பா பார்த்துட்டு ஸ்லோவா பதில் சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன், நைட் டியூட்டில. வார்ட் 7A அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை செக் பண்ணுங்க. அவங்க குரல் ஸ்டெடியா இருந்துச்சு. ஆனா அவங்களோட ஐஸ் போலீஸ் கண்ணை பார்க்க அவாய்ட் பண்ணுச்சு. உடனடியா கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்துச்சு. வார்ட் 7A அது நியூ பிளாக்ல இருக்கு. சஸ்பெக்ட் டெத் நடந்த ஓல்ட் பிளாக் இல்ல. CCTVல அவங்க 9:11 PM-க்கு பில்டிங்க்கு உள்ள போவாங்க. ஆனா 9:40 PM-க்கு அப்புறம் அவங்களோட ஃபுட்டேஜே இல்ல. திரும்ப 11:32 PM-க்கு தான் வார்ட் 7A-ல இருந்து காஃபி கப் கூட வெளியே வராங்க. அங்க 1 hour 52 minute கேப் இருக்கு. அக்கவுண்ட் பண்ண முடியல. போலீஸ் சாஃப்டா கேட்டாங்க.
9:40 பிஎம்க்கு 11:32 பிஎம்க்கு நடுவுல எங்க இருந்தீங்க? அவங்க படபடப்பானாங்க. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லிப். காவ்யா குரலை தழுத்தி சொன்னாங்க, என்னால சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்லாம என்னால முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க திரும்ப காவ்யா ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுதான் எல்லாத்தையும் மாற்றுச்சு. நீங்க அர்ஜுன் கையில ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? ஓகே டிடெக்டிவ்ஸ், அந்த சாண்ட் பத்தி பப்ளிக்ல பேசவே இல்லை. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க கைய ஃபோல்ட் பண்ணி ஸ்வாலோ பண்ணிட்டு சொன்னாங்க, அர்ஜுன் 9th ஃப்ளோருக்கு போயிருக்க கூடாது. நான் வார்ன் பண்ண ட்ரை பண்ணேன். சடனா அவங்க ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாங்க, கில்ட்டி மாதிரி இல்ல. சாப்டர் 10 The Forbidden 9th Floor. போலீஸ் 2 கான்ஸ்டபிள்ஸ் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட ஓல்ட் பிளாக்குக்கு என்டர் ஆனாங்க. காரிடார் லைட்ஸ் ஃபிளிக்கர் ஆகுது. டஸ்டும் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டும் மிக்ஸ் ஆகி ஒரு ஹெவி ஸ்மெல். ஓல்ட் பிளாக்கோட எலிவேட்டர் yellow டேப் போட்டு சீல் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டேர்கேஸ்ல தான் 9th ஃப்ளோருக்கு போனாங்க. டார்க்கா எக்கோவா யாரும் இல்லாம இருந்துச்சு. 9th ஃப்ளோர் லேண்டிங்க்கு வந்தா ஏர் சடனா கூல் ஆகிடுச்சு. ரெனோவேஷன் சொன்னாலும் எங்க எல்லாமோ ஒரு சென்ட்ரல் ஏசி ரன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். 9th ஃப்ளோர் டோர்ல ஒரு நியூ பயோமெட்ரிக் லாக் இருந்துச்சு. ஒரு கீபேட், ஒரு ஃபெயிண்டான ப்ளூ எல்இடி லைட் ஆக்டிவா இருந்துச்சு. அங்க வால்ல ஒரு பேப்பர் டேப் பண்ணிருந்தாங்க. ஃப்ளோர் க்ளோஸ்ட் ஃபார் ஸ்ட்ரக்சரல் ஒர்க், டு நாட் என்டர். ஆனா அந்த பேப்பரும் டேப்பும் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. யாரோ பிரைவேசிக்கு ரொம்ப விரும்புறாங்க. டோர் லாக்டா இருந்துச்சு. அப்ப போலீஸ்க்கு ஒரு ஷார்ப்பான டீடைல் கண்ணுல பட்டுச்சு. அந்த கீபேட் பக்கத்துல இருந்த வான் பெயிண்ட்ல சின்ன சின்ன ஸ்மட்ஜஸ். க்ளவ் போட்ட ஃபிங்கர்ஸ் ஃப்ரீக்வெண்டா பிரஸ் பண்ண இடத்துல கிரீஸ் மார்க்ஸ் மாதிரி 4 ஸ்பாட்ஸ்ல இருந்துச்சு. அந்த ஸ்மட்ஜ கிளஸ்டரா சால்வ் பண்ண கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணதும் ஒர்க்கான பேட்டர்ன் இதுதான். 4, 6, 8, 2. போலீஸ் அதையே கோடா போட்டாங்க. 4, 6, 8, 2. கீபேட் கிரீனா மாறி லாக் ஒரு ஸ்லோவான மெட்டாலிக் சவுண்ட் கூட ஓபன் ஆகிடுச்சு. சாப்டர் 11 What's inside the 9th floor? அந்த 9th ஃப்ளோருக்கு உள்ள லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. போலீஸ்க்கு என்னன்னு புரியல. அந்த ரெனோவேஷன் என்பது ஒரு கம்ப்ளீட் பொய். அந்த என்டையர் ஃப்ளோரும் ஒரு பிரைவேட் மெடிக்கல் விங் மாதிரி ஃபங்க்ஷனிங்ல இருக்கு. டைல்ஸ் கிளீனா பாலிஷ் பண்ணிருக்கு. ஃபுல்லி பவர்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட். 2 பேஷண்ட் ரூம்ஸுக்கு பயோமெட்ரிக் ஆக்சஸ் இருக்கு. சீலிங்ல இன்ஜெக்ஷன் மாட்யூல்ஸ் மவுண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு அனஸ்தீஷியா ஒர்க் பெஞ்சும் ரெஃப்ரிஜரேட்டட் யூனிட்டும் இருக்கு. ரூம் கடைசில அன்மார்க்ட் லாக்ட் ரூம் இருக்கு. எல்லாம் ஆக்டிவ் யூஸ்னு தான் காட்டுது. பட் வர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, லெஃப்ட் சைட் காரிடார்ல 7 எம்டி பெட்ஸ் ஒரு ரோல இருந்துச்சு. அந்த 7 பெட்டோட ஃபுட்போர்ட்லயும் ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணிருந்துச்சு. பேஷண்ட் 1 died 10/5 cause cardiac arrest. Patient 2 died 16/6 cause cardiac arrest. கடைசில patient 7 died 15/10 cause cardiac arrest. அந்த டேட்ஸ் எல்லாம் அர்ஜுனோட ஸ்லிப்ல இருந்த லிஸ்டோட மேட்ச் ஆகுது. 7 உயிர்கள் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லி கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வால்ல 8வது ஃபைலுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் அது மிஸ்ஸிங். அர்ஜுன் தான் அந்த 8வது பேஷண்டா? போலீஸ் பெட் 4 பக்கத்துல இருந்த இன்ஜெக்ஷன் மாட்யூலை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு சில்லிங்கான விஷயம் கண்ணுல பட்டுச்சு. ஒரு சின்ன பங்க்சர் நீடில் டிஸ்போசல் யூனிட்ல இருந்துச்சு. அது டாக்டர் ஆனந்த் ஸ்பெஷலைஸ் பண்ண டைப். ரேரான எக்ஸ்பென்சிவான நீடில். அதோட பாக்ஸ்ல இது கார்வ் பண்ணி இருந்துச்சு. CA-9. ஓகே டிடெக்டிவ்ஸ், உங்க தியரி கரெக்ட் தான். ஆனா CA-க்கு அர்த்தம் கார்டியாக் அரெஸ்ட் இல்ல. அது என்னன்னா கண்ட்ரோல்டு அனஸ்தீஷியா வேரியன்ட் 9. இந்த மைக்ரோ செடேட்டிவ் பிளாக் மார்க்கெட் ஆர்கன் ஹார்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ற விஷம். இது கார்டியாக் அரெஸ்ட சிமுலேட் பண்ண முடியும். அந்த ட்ரேஸும் சீக்கிரமா மறைஞ்சிடும். இது ஒரு டெத் இல்ல, இது ஒரு சிஸ்டம், ஒரு பைப்லைன். அர்ஜுன் இதை கண்டுபிடிச்சாரு. அந்த ட்ரூத்துக்கு தான் கொன்னு இருக்காங்க. Chapter 12
த ப்ளூ டைல் ரூம். போலீஸ் இப்போ அர்ஜுன் கையில இருந்த அந்த செரமிக் டைல் ஃப்ராக்மெண்ட்டை போலீஸ் லொகேட் பண்ணாங்க. அது இங்கே தான் இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்கா அந்த அன்மார்க்டு லாக் ரூமோட டோர் பக்கத்துல இருந்த டைல்ஸோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா அர்ஜுன் சாகிறதுக்கு முன்னாடி நேரடியா இந்த ஸ்பாட்ல தான் இருந்திருக்காரு. இந்த டோர் பக்கத்துல தான் ஏதோ ஒன்று அவரை கிரவுண்ட்ல நகத்தை வச்சு கீரை வச்சிருக்கு. ஃப்ளோர்ல ஃபெயிண்டான டிராக் மார்க்ஸ் இருக்கு. யாரோ ஒரு பாடியை மூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா மிடில்ல நின்னுட்டாங்க, இல்ல இன்டரப்ட் ஆயிருக்கு. இப்போ போலீஸ் ஃபுல் டேஞ்சர்ல இருக்காங்க. இது கில்லர்ஸ் இன்னும் யூஸ் பண்ற ஒரு லைவ் கிரைம் சீன். போலீஸ் 9th ஃப்ளோருக்கு என்டர் பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க திரும்ப வந்துடுவாங்க. சீக்கிரமா ஆக்ட் பண்ண வேண்டியது முக்கியம். சாப்டர் 13 குவெஸ்சனிங் டாக்டர் ஆனந்த். போலீஸ் ரூட்டீன் குவெஸ்சனிங்னு சொல்லி டாக்டர் ஆனந்த கமிஷனர் ஆபீஸுக்கு வர சொல்றாங்க. அவரை ரொம்ப காமா உள்ள வராரு. ஒயிட் கோட் அப்படியே இருக்கு. ஐடி கார்டு நீட்டா மாட்டிருக்காரு. முகத்துல எந்த பயமும் இல்லை. ஆனா அவர் உட்கார்ந்த உடனே போலீஸ் 9th ஃப்ளோர்ல பார்த்த அதே ப்ளூ பெயிண்ட அவர் லெஃப்ட் கை ஸ்லீவ்ல ஒட்டி இருக்கிற சின்ன கரை போலீஸ் கண்ணுல படுது. அவருக்கு அது தெரியல. விரல டேபிள் மேல வச்சு வெயிட் பண்றாரு. போலீஸ் மெதுவா ஸ்டார்ட் பண்றாங்க. டாக்டர், நேத்து ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்கன்னு சில கேள்வி இருக்கு. அவர் பொலைட்டா சிரிச்சுட்டே, கண்டிப்பா நான் 8 மணிக்கு மேல வீட்ல தான் இருந்தேன். என் வைஃப் கிட்ட கூட கேட்கலாம். ரொம்ப தெளிவான ஆலிபி. கொஞ்சம் ஓவராவே கிளீனா இருக்கு. போலீஸ் பின்னாடி சாஞ்சு குண்ட தூக்கி போடுறாங்க. எங்களுக்கு 9th ஃப்ளோர் பத்தி தெரியும். தடவை அவர் முகம் மாறுது. பயம் இல்ல, கோவம் இல்ல, ஆனா ஏதோ ஒன்ன கால்குலேட் பண்ற மாதிரி ஒரு லுக். ஒரு செஸ் பிளேயர் மூவ்ஸை யோசிக்கிற மாதிரி. உடனே அவர் கேட்கிறாரு, நீங்க உள்ள போனீங்களா? இந்த ஒரு கேள்வியே அவரை மாட்டி விட்டுறது. சம்பந்தம் இல்லாதவங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க, ஆனா உள்ள இருக்கிறவங்க தான் உள்ள போனீங்களான்னு கேட்பாங்க. போலீஸ் பதில் சொல்லாம அடுத்த அடி அடிக்கிறாங்க. உங்களுக்கு CA09 ஆக்சஸ் இருக்கு. வெறும் சில ஸ்பெஷலிஸ்ட்ஸ்க்கு தான் அந்த ஆக்சஸ் கிடைக்கும். அங்க இருந்த ஒரு ஊசி காணாம போயிருக்கு. அவர் ஜா கொஞ்சம் டைட் ஆகுது. ரொம்ப நுணுக்கமா, வெளியில தெரியாத அளவுக்கு. ஆனா போலீஸ் நோட் பண்றாங்க. அவருக்கு புரிஞ்சிருச்சு, போலீஸ் அவரை கார்னர் பண்ணிட்டாங்கன்னு. அவர் சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே 2வது குண்டை போடுறாங்க. போன மாசம் அர்ஜுன் உங்களுக்கு 75,000 ரூபாய் கொடுத்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் கண்ணை சிமிட்டுறாரு. ஒரே ஒரு தடவை முன்னாடி குனிஞ்சு வாய்ஸை கம்மி பண்ணி கோல்டா சொல்றாரு, அந்த பணம் எனக்கு இல்ல. போலீஸ் வெயிட் பண்றாங்க. அவர் வாயை விட்டுட்டாருன்னு அவருக்கே புரியுது. சைலண்டா பின்னாடி சாஞ்சிக்கிறாரு. அப்போ டாக்டர் ஆனந்த் ஒரு பெரிய தப்பு பண்றாரு. ஒரு ஃபேட்டல் மிஸ்டேக். சந்தேகத்தை மாத்த பொய் சொல்றாரு. எனக்கு அர்ஜுன்னு யாரையும் தெரியாதுன்னு. போலீஸ் போனை எடுத்து பிளே பட்டனை அமுக்கி டேபிள் மேல வைக்கிறாங்க. அர்ஜுனோட ஆடியோ ஃபைல். அவர் ரெக்கார்ட் பண்ண கடைசி 18 செகண்ட். 9th ஃப்ளோர். நான் நினைக்கிறேன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்ஜுன் சொன்னதும் டாக்டர் ஆனந்தோட கண்ணு கொஞ்சம் விரியுது. பியூப்பிள்ஸ் டைலேட் ஆகுது. புதுசா ஏதோ கேட்குற மாதிரி இல்ல, ஒரு பேய பார்த்த மாதிரி இருக்கு அவர் பார்வை. இப்ப போலீஸ் வாய்ஸை ரைஸ் பண்ணி ஷார்ப்பா கேட்குறாங்க. ராத்திரி 10:45 இருந்து 11:15 வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? டாக்டர் ஆனந்த் பெருமூச்சு விடுறாரு. இமோஷனலா இல்ல, ஆனா ஏதோ ஒரு பிளான் அவர் மனசுல மாறுது. கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டே சொல்றாரு, இன்ஸ்பெக்டர், நீங்க எதுல கை வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. இந்த டயலாக் நிறைய கிரிமினல்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க போலீஸ். ஆனா அடுத்த வார்த்தை அவர் சர்ஜிக்கல் பிரிசிஷனோட சொல்றாரு. அது போலீஸ்க்கு ஷாக்கா இருக்கு. அர்ஜுனை கொன்னது நான் இல்ல, அவர் யார ரொம்ப நம்பினாரோ அவங்க தான் அவரை கொன்னாங்க. போலீஸ் கண்ணை சுருக்கி பார்க்கறாங்க. அவங்க கவனம் அவர் பக்கம் திரும்பிடுச்சுன்னு அவருக்கு புரியுது. அவர் லேசா சிரிக்கிறாரு. தோத்து போனவன் சிரிப்பு இல்ல, இன்னும் கையில ஒரு கார்டு வச்சிருக்கிறவன் சிரிப்பு. அப்புறம் பக்கத்துல வந்து விஸ்பர் பண்றாரு, அந்த காணாம போன 8வது ஃபைல் பத்தி சித்தார்த் நேயர் கிட்ட கேளுங்க. அவர் எழுந்துக்கிறாரு. பயம் இல்ல, எதிர்ப்பு இல்ல, ஏதோ முடிவு பண்ணிட்டாரு. ரொம்ப காமா சொல்றாரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா இங்க இல்ல. அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மேல சீலிங்க காட்டுறாரு, அப்புறம் சுவரை காட்டுறாரு, போலீஸ் போனை காட்டுறாரு. பெர்மிஷன் கூட கேட்காம வெளியே போயிடுறாரு. Chapter 14 Siddharth Nair, The Friend in the Shadows.
சித்தார்த்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க. அவரு பார்க்க கன்ஃபியூஸ்டா இருக்காரு. இல்ல அப்படி நடிக்கிறாரான்னு தெரியல. பிளாக் டிஷர்ட் போட்டிருக்காரு, முடிய வாரல, கண்ணு லேசா செவந்து இருக்கு. டேபிளுக்கு கீழே காலை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. அவரு நர்வஸா இருக்காரு. ஆனா சாதாரண நர்வஸ்னஸ் இல்ல, ஏதோ தப்பு பண்ணவனுக்கு இருக்கிற பயம் அது. போலீஸ் உட்கார்ந்த உடனே அவரு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்மைல் பண்றாரு. இது தேவையா சார்? நான் தான் சொன்னனே, நான் வீட்ல தான் இருந்தேன். போலீஸ் டைம் வேஸ்ட் பண்ணல, உடனே பாயிண்ட்டுக்கு வராங்க. போன வாரம் அர்ஜுன் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாரு. நீங்க பார்க்கவே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு ஃபுல்லா உங்க ஃபோன் ஆக்டிவா தான் இருந்துச்சு. சிட் முகம் அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. ஒரு செகண்டுக்கு மேல ரியாக்ஷனே இல்ல. உடனே சமாளிக்கிறாரு. நான் மறந்திருப்பேன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன், ஆபீஸ் வேலை. போலீஸ் பதில் பேசல. அதுக்கு பதிலா டேபிள் மேல ஒரு போட்டோவை தள்ளுறாங்க. ராயபுரம் ஹார்பர்ல எடுத்த குரூப் போட்டோ. அர்ஜுன், சிட், ஆதில் மற்றும் காவ்யா. சிட் கண்ணு ஒரு நிமிஷம் கலங்குது, பழைய ஞாபகம் வருது. உடனே அதுக்கு மேல இன்னொரு போட்டோவை வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கேமரா லாக்ல இருந்து எடுத்த ஸ்டில் அது. ஹாஸ்பிட்டல் ஓல்ட் பிளாக் ஸ்டேர்வெல்குள்ள யாரோ ஒரு பிளர்ரியான உருவம் உள்ள போகுது. டைம் 8:17 PM. அர்ஜுன் செத்த அன்னைக்கு. அந்த ஆளு பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கான். சிட் அதை பார்க்கறாரு. அப்புறம் போலீஸை பார்க்கறாரு. திடீர்னு ரொம்ப அமைதியாகிடுறாரு. பயம் இல்ல, ஷாக் இல்ல, ஜஸ்ட் ஏதோ கால்குலேட் பண்றாரு. போலீஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா கேக்குறாங்க. அந்த காணாம போன 8வது பேஷண்ட் ஃபைல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு டாக்டர் ஆனந்த் சொல்றாரு. சிட் கண்ணை சிமிட்டுறாரு. மெதுவா, தெளிவா, சேர்ல கொஞ்சம் நெளியறாரு. அப்புறம் ஆச்சரியமா அவரு சிரிக்கிறாரு. ஒரு மாதிரி உடைஞ்சு போன சிரிப்பு. அவரு அப்படிதான் சொல்லுவாரு. முகத்தை தொடச்சுக்கிட்டு கேட்கிறாரு, நான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அந்த சாவு, அந்த ஃப்ளோர்? அவர் மூச்சு வேகமா ஆகுது. கோவம் இல்ல, பயம் இல்ல, பதட்டம், உண்மையான பதட்டம். போலீஸ் முன்னாடி குனிஞ்சு கேட்குறாங்க. அர்ஜுன் செத்த அந்த எக்ஸாக்ட் டைம் 10:45 PM இருந்து 11:15 PM நீங்க எங்க இருந்தீங்க? சிட் மூச்சு பாதியிலே நிக்குது. போலீஸ் கண்ணை நேருக்கு நேர் பார்க்கறாரு. சொல்றாரு, அவர் என்ன பண்ண சொன்னாரோ அதைத்தான் பண்ணிட்டு இருந்தேன். போலீஸ் ஒரு செகண்ட் நிதானிக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணீங்க? அவரு குரல் ரொம்ப கம்மியாகி விஸ்பர் பண்றாரு. அந்த 8வது பேஷண்ட் ஃபைலை அழிச்சிட்டு இருந்தேன். ரூமே சில்லுன்னு ஆயிடுச்சு. Chapter 15. The 8th file. சிட் வாய்ஸ் ட்ரெம்பிள் ஆகி எக்ஸ்பிளைன் பண்றார். அர்ஜுனுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவன் பார்க்க கூடாததுன்னு இருந்த ஒண்ணு. அந்த லிஸ்ட் 7 சாவுகள். அடுத்த 8வது சாவு நடக்க போதுன்னு சொன்னா. அவங்க அடுத்த கொல்ல பிளான் பண்ண ஒருத்தான். போலீஸ் ஹார்ட் தக் தக்னு அடிக்குது. அந்த ஃபைல்ல யாரோட நேம் இருந்துச்சு? சிட் மேல பார்க்கறார். அவர் முகத்தில் இருக்கிற எக்ஸ்பிரஷன், அவர் சொல்ல போற விஷயம் எல்லாத்தையுமே மாத்த போகுதுன்னு போலீஸுக்கு தெரியுது. ஆனா அவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு கான்ஸ்டபிள் ரூமுக்குள்ள வரார். அவர் ரொம்ப பயந்து போயிருக்கார். அவர் போலீஸ் காதுல விஸ்பர் பண்றார், சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்போ ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒரு பேஷண்ட்டை காணோன்னு சொல்றாங்க, 9th ஃப்ளோர்ல இருந்து. போலீஸ் ரத்தம் சில்லுன்னு ஆகுது. எந்த பேஷண்ட்? கான்ஸ்டபிள் போனை செக் பண்றார். பயத்தோட போலீஸை பார்க்கறார். அந்த 8th ஃபைல்ல இருந்த நேம் சார். போலீஸ் சித்தார்த்த பார்த்து, அது டாக்டர் காவ்யா ராமன் சொல்றாங்க. காவ்யா ராமனுக்கு என்ன நடந்துச்சு அண்ட் கேஸோட எண்டிங்க பார்ட் 3 வீடியோல பார்க்கலாம். கேஸ் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணுங்க டிடெக்டிவ்ஸ்.